திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகளை ஒரே இடத்துல வச்சு எச்சரித்து இருக்கிறாரு திருச்சி எஸ்பி ஆன செல்வ நாகரத்தினம். திருச்சியில அனைத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் இருக்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உட்கோட்ட காவல் அலுவலர்கள் மூலமா திருச்சி மாவட்ட ஆயுதப்படையில ஆஜர்படுத்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் அறிவுறுத்தி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்துல நடந்த ஆஜர் அணிவகுப்புல கலந்திருக்காங்க. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒவ்வொரு உட்கோட்டம் வாரியமா தணிக்கை செஞ்சிருக்காங்க. அந்தந்த உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர்களுக்கு அறிவுரையும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்திருந்த 364 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளையும் மைதானத்துல உட்கோட்டம் வாரியமா நிறுத்தி அவங்களுக்கு ரவுடி பரேட் நடத்தப்பட்ட விவரம் குறித்தும் அவரவர் குடும்ப சூழல் மற்றும் குழந்தைகளை கருத்துல வச்சுக்கிட்டும் எப்படியெல்லாம் அவங்கவங்க நடத்தைகளை மாத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னும் அப்படி மாத்தி கொள்ளாத பட்சத்துல காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப டீடைல்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது போன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் ஆஜர் அணிவகுப்பு இது நாள் வரைக்கும் திருச்சி மாநகரம் மற்றும் மாவட்டத்துல நடக்காத ஒண்ணு அப்படிங்கறது இங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். தமிழக முதலமைச்சரா தவிக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பதவி ஏற்றிருக்காரு. சோ அதை தொடர்ந்துதான் இப்படி ஒரு விஷயம் திருச்சியில நடந்திருக்கு.